நாமத்தினால உங்களை வாழ்த்துகிறேன். அவருடைய கிருபையும் சத்தியம் உங்களோட கூட இருப்பதாக. ஸோ இன்றைக்கு ஃபாதர்ஸ் டே. எல்லா ஃபாதர்ஸுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அது மட்டுமல்ல, உங்களுக்கு தெரியும் பிதாவானவர் எப்படி எல்லை இல்லாத அன்பினால நம்ம நேசிச்சார். ஸோ அதான் நாங்கள் அந்த நற்செய்தியை தான் அறிவிக்கின்றோம். ஸோ எப்படி உலகத்தில் இருக்கிற ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்காக நல்ல ஈவை கொடுக்கிறானோ, அதை காட்டிலும் மிகவும் அதிகமாக தன்னை நம்புறவர்களுக்கு, தன்னுடைய பிள்ளைகளுக்கு அதிக நன்மையை செய்கிறார். ஸோ அதனால பிதாவானவர் தன்னுடைய குமாரன் மூலமாக நம்ம எல்லாரையும் ஆசீர்வச்சிருக்கிறார். ஆமென். விசுவாசத்தினால பெற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா அவருடைய அன்பு தன்னுடைய குமாரன் மூலமாய் வெளிப்பட்ட, ஆமென், இயேசுவனுடைய பிதாவுடைய அன்பு, அந்த இல்லை இல்லாத அன்பு என்னவாம், குமாரன் மூலமாய் வெளிப்பட்டுச்சு. ஸோ பிதாவுடைய அன்பை நாம புரியணும் என்று சொன்னா நாம சிலுவையை பார்க்க வேண்டும். ஸோ பிதாவுடைய அன்பை நாம் புரியணும் என்று சொன்னா இயேசு கிறிஸ்து அவர் மரிச்சது, அதுக்கு பின்னால நமக்கு அதனூடாக என்னென்ன ஆசீர்வாதங்கள் வந்தது என்பது நமக்கு புரியணும். ஸோ எல்லா ஆசீர்வாதங்களும் நாங்கள் விசுவாசத்தினால சுதந்திரிக்கும்படிக்கு, ஆமேன், விசுவாசத்தினால சுதந்திரிக்கும்படிக்கு. ஸோ இன்றைக்கு இந்த பிதாவின் அன்பை, நம்முடைய பரலோக பிதாவுடைய அன்பை முன்னிட்டு நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய சத்தியம் என்ன, அசதியாய் இராமல், அசதியாய் இராமல் என்கின்ற தலைப்பில் நான் உங்களோட பேச வாஞ்சிக்கிறேன். ஆமேன். ஸோ எபிரேயர் 6:11, நீங்கள் அசதியாய் இராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரிச்சு கொள்ளுகிறவர்களை பின்பற்றி நடந்து கொள்ளுங்கள் என்று, பின்பற்றுவர்களாய் இருங்கள். ஆமேன். என்னவாம், அசதியாயிராமல் விசுவாசத்தினால வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை, ஆமேன், ஸோ வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை. ஸோ இங்க எபேசியர் 3 வாசிக்கிறேன் நான். எபேசியர் 3:3 அதிகாரம். அதென்னவெனில், புரஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரருமாய் ஒரே சரீரத்துக்கு உள்ளானவர்களுமாய் கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்குத்தத்தத்துக்கு, கிறிஸ்துவுக்குள், ஆமென், கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்குத்தத்தத்துக்கு உடன் பங்காளிகளுமாய் இருக்கிறார்கள் என்கின்ற இந்த ரகசியத்தை, அதாவது நீங்க எல்லாரும், இஸ்ரவேல் அல்லாத மிச்ச பிரஜாதிகள் எல்லாரும் சுவிசேஷத்தினால் உடன் சுதந்திரரும். என்னத்தினால? சுவிசேஷத்தினால. நாங்கள் சுவிசேஷத்தினால நற்செய்தியை விசுவாசிக்கிறதுனாலதான் உடன் சுதந்திரரும் ஒரே சரீரத்துக்கு உள்ளானவர்களுமாய், அதாவது கிறிஸ்துவின் சரீரத்துக்குள்ள சேர்க்கப்பட்டோம். கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்குத்தத்தத்துக்கு, கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்குத்தத்தத்துக்கு உடன் பங்காளிகளுமாய் நாங்கள் இருக்கிறோம் என்பதை பவுல் என்னவாம், இந்த ரகசியத்தை ஆவியானவர் அவருக்கு வெளிப்படுத்தினார். சோ இந்த ரகசியத்தை அவர் அறிஞ்சபடியாலதான் இந்த மேல் வாசனத்துல பாத்தீங்கன்னு சொன்னா, இதன் நிமித்தம் பவுலாகிய நான் புரஜாதியாராய் இருக்கிற உங்கள் பொருட்டு, எங்கள் பொருட்டு கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் கட்டுண்டவனாய் இருக்கின்றேன் என்கின்றார். சோ பவுலேன் இந்த சுவிசேஷத்துக்கு கட்டப்பட்டிருந்தார். இயேசு அவரை கட்டி வைக்கல,
கடவுள் யாரையும் வற்புறுத்தி கட்டி வச்சு அல்லது அடிமைப்படுத்தி இந்த ஊழியத்தை செய், இந்த செய்தாத்தான் உனக்கு பரலோகம், இதை செய்தாத்தான் உனக்கு ஆசீர்வாதம் என்று பைபிள் எங்கேயும் இல்லை. அது சுவிசேஷத்தை புரியாதவர்கள், கடவுளை பற்றி கிருபையின் சுவிசேஷத்தை அறியாதவர்கள் அல்லது கடவுளுடைய அன்பை புரியாதவர்கள் பேசலாம். ஆனா அதல்ல. பவுல் இங்க என்ன, ஏன் அவர் கட்டப்பட்டாராம்? இயேசுவின் நிமித்தம், அவருடைய அன்பின் நிமித்தம். இப்படி ஒரு கிருபைய, இப்படி ஒரு ஆசீர்வாதத்தை மனுக்குலத்துக்கு கட்டவிழ்த்து விட்டிருக்கிறாரே. அதாவது புறஜாதி மக்கள் அவர்கள் உடன் சுதந்திரர். ஆமே, நாங்க உடன் சுதந்திரர். அவருக்குள்ள ஒரே சரீரம். ஆமேன். அவருடைய ஒரே சரீரத்துக்குள். அது மட்டுமல்ல, வாக்குத்தத்தம், இந்த கிறிஸ்துவுக்குள்ள வாக்குத்தத்தத்துக்கு நாம் என்னவாம்? உடன் பங்காளி. எங்களுக்கு பங்கு இருக்கு. கிறிஸ்து சிலுவையில செய்து முடிச்சதால ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்முடைய பங்கு. வாக்குத்தத்தம் நம்முடைய பங்கு. தெய்வீக சுகம் என்னுடைய பங்கு. ஆமேன். அல்லது ஒரு செழிப்புன்றது என்னுடைய பங்கு. ஆமீன். கொஞ்ச காலமா நான் உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். ஆதாம் உடைய கீழ்ப்படியாமையினால பாவம் மரணம் ஆண்டு கொண்டது. ரோமர் 5:14 சொல்லுது, பாவம் செய்யாதவர்களை ஆண்டு கொண்டது. என்னவா? பாவம் செய்யாதவர்களை. சோ பாவம் செய்யாத ஜனங்களையும் மரணம் ஆண்டு கொண்டது. சோ மரணம் என்று சொல்லிக்க, அந்த மரணத்துக்குள்ள இருள், அந்த இருளுக்குள்ள எல்லாமே உள்ளடங்குச்சு. வியாதி, வறுமை, ரட்சிப்பு இல்லாதது, பரிசுத்தாவி இல்லாதது, பல காரியம் அந்த இருளுக்குள்ள நடங்குச்சு. ரட்சிப்பு நிச்சயம் இல்லை. சோ கண்கள் குருடாக்கப்பட்டிருந்தது. ஏன்? அங்க இருள் இருக்கேக்க அங்க கண் குருடு. நமக்கு பார்வை கண் இருந்தாலும் அது குருடுதான். சோ அப்ப ஆதாமுடைய கீழ்ப்படியாமையினால பாவம் செய்யாதவர்களை இருள் ஆண்டு கொண்டது. சோ அதனாலதான் கிறிஸ்தவ வாழ்க்கை நம்முடைய பரிசுத்தத்துல தங்கி இல்லை. கிறிஸ்தவ வாழ்க்கை நம்முடைய விசுவாசத்துல தான் தங்கி இருக்கு. பரிசுத்தத்தால விசுவாசம் வர்றது இல்லை, விசுவாசத்தினால பரிசுத்தம் வருது. திரும்ப சொல்றேன், நம்முடைய பரிசுத்தத்தினால அல்லது நம்முடைய கிரியைகளினால அல்லது நம்முடைய நடக்கைகளினால விசுவாசம் மாறதில்லை. விசுவாசத்தினால பரிசுத்தம் வருது. ஏன்னா விசுவாசத்தினால நாம் என்ன செய்யறோம்? நீதிமானாக்கப்படுறோம், பரிசுத்தமாக்கப்படுகிறோம். சோ அதனாலதான் ஜூதாவில எழுதப்பட்டிருக்கு, மகா பரிசுத்தமான விசுவாசத்துல உங்களை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்க. சோ கிறிஸ்தவ வாழ்க்கை விசுவாசம் தான். ஆமேன். விசுவாசம். அப்ப விசுவாசம் நமக்கு வர்றதுக்கு கிறிஸ்துவின் அன்பு நம்முடைய வாழ்க்கையில மிக முக்கியமானது. அதான் கேள்வியினால் விசுவாசம் வருது. ரைட்? சோ கேள்வியினால விசுவாசம் வருது. அப்ப நாம விசுவாசத்தினாலதான் வாக்குத்தத்தத்தை என்ன செய்யலாம்? சுதந்திரிக்கலாம். அதுவும் கிறிஸ்துவுக்குள் நாம் உடன் பங்காளிகள். வாக்குத்தத்தத்துக்கு உடன் பங்கு. ஆமேன். உங்களுக்கு தெரியும், நாங்க பங்கு பிரிக்கிறது, காணி பங்கு பிரிக்கிறது, இந்த உலகத்திலேயே இந்த பங்கு பிரிக்கிறதுல சண்டை போடுறது நம்முடைய ஆக்கள் தான். ஆனா இன்றைக்கு இங்க மட்டும் நாங்க பங்கு எடுக்காம வர்றோமே, அசதியா இருக்கிறோமே. ஆமீன். விசுவாசத்தினால. விசுவாசம் என்பது இயேசு கிறிஸ்து சிலுவையில செய்து முடிச்சதுல நாம் இளைப்பாறுறோம். சோ அதனாலதான் பைபிள் சொல்லுது, இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையா இருக்க, பயந்திருக்க கடவுள். ஜாக்கிரதையா இருக்கட்டும். இளைப்பாறுதல். சோ பிரவேசிங்க, விசுவாசத்துல பிரவேசிங்க. இப்ப பழைய உடன்படிக்கையில ஆண்டவர் அப்படியே புதிய உடன்படிக்கைய அப்படியே வெளிப்படுத்தி காண்பிக்கிறார், ஆதியாமத்தில் இருந்தே. சோ அவர்கள் பாலும் தேனும் ஓடுகிற
பாலும் தேனும் பாய்கிற தேசம், ஓடுகிறது பாய்கிற தேசம், flowing with milk and honey. அந்த நல்ல ஒரு தேசம் உலகத்திலேயே அதுதான் கடவுளுடைய பார்வைக்கு அவருடைய ஆசீர்வாதமான தேசம். அப்ப உலகத்திலேயே ஒரு டொப்பான நிலைமையில தான் பிதாவானவர் இஸ்ரவேல் ஜனங்களை, தான் தெரிஞ்சு கொண்ட ஜனங்களை அழைச்சு கொண்டு போறார். சோ அப்ப கடவுளுடைய கற்பனை, அவருடைய நோக்கம், கடவுளுடைய அன்பு என்ன செய்யுது? இவர்களை பாலும் தேனும் பாய்கிற இடம், அதாவது ஏற்கனவே எல்லாமே ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு தேசத்துக்குள்ள, ஆசீர்வதிக்கப்பட்ட அல்லது இருக்கிற வளமா இருக்கிற ஆசீர்வாதமா இருக்கிற ஒரு தேசத்துக்கு தான் அவர் ஜனங்களை கொண்டு போறார். சோ இத செய்யறதற்கு மனுஷனுடைய கிரிய, மனுஷனுடைய பரிசுத்தத்தை பார்க்கல. அவர் கேட்டது ஒன்று விசுவாசம். நீங்க எபிரேயர் புத்தகத்துல பாருங்க, வாசிக்கிறேன். எபிரேயர் 4:1 ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்கு தத்தம் நமக்கு உண்டாயிருக்க உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பின்வாங்கி போனார்கள். அதாவது தேவன் சொல்றார், நீ கால வையுங்க, விசுவாசிங்க, கால வையுங்க. இது உங்களுக்காக ஆதி காலம் முதல் நான் உங்களுக்காக தீர்மானிச்ச இடம். இது என்னுடைய ஒரு கடவுளுடைய கற்பனை. ஒரு நம்ம உயர்ந்த ஸ்தலத்துல வைக்கிறது அவருடைய கற்பனை. சோ அதன் நிமித்தம் அவர் இருந்த பட்டணத்துக்குள்ளேயே ஆசீர்வாதமான ஒரு தேசத்தை ஜனங்களுக்கு கொடுக்கிறார். ஆனா அவருடைய அவிசுவாசத்தினால அவர்கள் அதில் பிரவேசிக்கிறேன்னு சொல்றார். அதாவது ஜனங்களுடைய பரிசுத்த குறைவோ அவருடைய நடக்கை குறைவோ இல்லை, அவருடைய அவிசுவாசம். ஆமீன். இங்க இவர்களுடைய பரிசுத்தத்தால, இவருடைய பாவத்தினால, இவருடைய பரிசுத்தம் இல்லாமையினால இவர்கள் பிரவேசிக்கிறேன் இல்லை, இவர்களுடைய அவிசுவாசம். ஆமீன். விசுவாசம் இல்லாம அவரை நீங்க இம்ப்ரெஸ் பண்ண முடியாது, அவரை நீங்க திருப்திப்படுத்த முடியாது, அவரை நேசிக்க முடியாது. விசுவாசம் இல்லாம அவரை நீங்க நேசிக்க முடியாது. விசுவாசத்தினாலதான் நாம் அவரை நேசிக்க முடியும். ஆமீன். அதைத்தான் பைபிள்ல இன்னொரு வடிவில் சொல்ல, அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள். சோ அவ கடவுளை அன்பு கூறுகிறோம் என்று சொல்லி போட்டு நாம் அவரை நம்பல என்று சொன்னா அந்த அன்புக்கு அர்த்தம் இல்லை. ஆமீன். இன்னைக்கு அநேகர் நாம புரிஞ்சு கொள்ளாத விஷயங்கள் தான் நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். நாம அவரை விசுவாசிக்கிறோம்னா அவரை அன்பு செலுத்துறோம். ஆமீன். சோ பாருங்க, அவருடைய இளைப்பாறுதல் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம். இளைப்பாறுதல் கானான் தேசம் அது இன்றைக்கு என்ன சொல்லுது நமக்கு? இளைப்பாறுதல். இந்த இளைப்பாறுதல் தான் நம்முடைய இடம், ஸ்தலம். இந்த இளைப்பாறுதல் நம்முடைய ஸ்தலம், இடம். பைபிள் சொல்றது ஸ்தலம். நான் தீர்மானிச்ச ஸ்தலத்துக்கு நான் கொண்டு போய் உங்களை சேர்ப்பேன். ஸ்தலம் என்று பேசப்படுறது இடம். சோ இன்றைக்கு இயேசு அந்த இளைப்பாறுதலுக்கு இல்லை, அதாவது அந்த இளைப்பாறுதல், அந்த ஓய்வு நாள், பழைய உடன்படிக்கையில சொல்ல ஓய்வு நாள் எல்லாம் என்ன? இயேசுவை குறிக்கின்றது. அதன் பொருள் இயேசுவே. சோ அதனாலதான் இன்றைக்கு நாம கிறிஸ்துவுக்குள், இளைப்பாறுதலுக்குள் சேர்ந்திருக்கிறோம் விசுவாசத்தினால. அப்ப இந்த எபிரேயர் நிருபத்தை எழுதினவர் சொல்றார், இந்த ஜூத மக்களுக்கு ஆனபடினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவுள். நம்ம கடவுளுக்கு பயப்பட வேண்டிய காரியம் இந்த விசுவாசம் தான். ஆமீன். ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாம கேட்டபடினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. ஆமீன். அவர்களுக்கு பிரயோஜனப்படலே, விசுவாசம் இல்லை. விசுவாசத்தினாகிய நாமோ அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம். விசுவாசத்தில் நாமோ அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம்.
ரைட்? அப்ப இங்க கானான் என்னத்துக்கு சொல்லப்படுது? இளைப்பாறுதல். அது உண்மையான இளைப்பாறுதலா அங்க இருந்தது? இஸ்ரவேல் கானானுக்கு பிரவேசிச்சது, பின்னர் அடுத்த சந்ததி பிரவேசிச்சது தானே. அது உண்மையான இப்ப பெற்ற இளைப்பாறுதல் காண்பிக்குதா? அந்த டைம்ல அது ஒரு பிசிக்கலான ஒரு உலக ரீதியான ஒரு தேசம்தான். ஆனா அதனுடைய அடையாளம் அது என்னத்தை பிரதிபலிக்குது, அது என்னத்தை அங்க கொண்டு வரேன்னு சொன்ன, இன்றைக்கு நானும் நீங்கள் நிஜமாக உலகத்துல வாழ்ற விசுவாசிக்கிற எல்லாரும் பெற்றுக்கொள்ளக்கூடிய பிரவேசிக்கக்கூடிய இந்த இளைப்பாறுதலின் தேசத்தை தான் குறிக்கும். இதுதான் இப்ப எங்கட ஸ்தலம். ஆண்டவர் சொன்னார், என்னை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் எந்த ஸ்தலத்திலும் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும். கடவுள் தன்னுடைய நாமத்தை இப்ப பிரஸ்தாபப்படுத்திருக்கிறார். ரைட்? அவருடைய நாமத்தை இப்ப பிரஸ்தாபப்படுத்திருக்கிறார். அதுதான் இங்க இயேசு கிறிஸ்து மூலமாய் அவருடைய மரணத்தினாலும் உயிர்த்தெழுதலினாலும் நானும் நீங்களும் இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட. இதை ஒரு மனுஷன் ஏற்றுக்கொண்டு, இது ஒரு மனுஷன் இதுல வாழ்ற பொழுது, நித்தமும் அவருடைய கிருபையில வாழ்ற பொழுது, அவருடைய இளைப்பாறுதலில் வாழ்கிற பொழுது, அவர் உங்களை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். ஆமென். அந்த வசனம் நீங்க யாத்ராம் 20 வாசிக்க வருது. நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறேன். நான் என் நாமத்தை, அவருடைய நாமத்தை நாம பிரஸ்தாபப்படுத்துறீங்கள, அவரே தன் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துறார். நாங்க நினைக்கிறோம் சர்ச்சில் போய் ஆராதிக்கிறது அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துறேன். அதான் அந்த சர்ச்சில் அந்த வசனத்தை அடிக்கடி பயன்படுத்துவார். இல்ல, அவர் தன் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துறார். அதுக்கு மேல் வசனம் நீங்க பாத்தீங்கன்னா, நான் வாசிக்கிறேன். யாத்ராம் 20:24, மண்ணினாலே பலிபீடத்தை எனக்கு உண்டாக்கி அதின் மேல் உன் ஆடுகளையும் உன் மாடுகளையும் சர்வாங்க தகன பலியாகவும் சமாதான பலியாகவும் செலுத்துவாயாக. நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். இந்த மேல பாத்தீங்கன்னா, மண்ணினாலே பலிபீடத்தை எனக்கு உண்டாக்கி அதின் மேல் உன் ஆடுகளையும் உன் மாடுகளையும் சர்வாங்க தகன பலி. சோ அவர் அப்பவே சொல்றார், பலி, அதாவது இயேசு கிறிஸ்து வினூடாகத்தான் நான் என்ன செய்வேன்? உங்களை ஆசீர்வதிப்பேன். அதற்காகத்தான் இந்த பலி அங்கே கொண்டு வந்தது. அந்த பலி யாரை மையப்படுத்துதண்டா? கிறிஸ்துவை. சோ கிறிஸ்து மூலமாகத்தான் நாங்கள் எல்லாருமே ஆசீர்வதிக்கப்பட்டோம். எப்படி பாவம் செய்யாதவர்களை எப்படி மரணம் ஆண்டு கண்டிச்சதோ, அதே போல பாவம் செய்தவர்களாய் எங்களை, ரைட், அல்லது இன்றைக்கு நம்ம இந்த இயேசு கிறிஸ்து மூலமாகத்தான் என்னவாம் பிதாவானவர் ஆசீர்வச்சிருக்கிறார். அது மட்டுமல்ல, அதிகமாய் அவருடைய கிருபை அதிகமாய் பெருகிற்று. எங்களோட ஆசீர்வாதம் அதிகமாய் பெருகிற்று. மரணம் இருளல்ல அதிகம். விசுவாசிக்கிற உங்களுக்கு ஆசீர்வாதம் அதிகம். காரணம் அவருடைய அநாதை தீர்மானம். இதுதான் அவருடைய அவருடைய கற்பனை. ஆமென். சோ இதுதான் அவர் தன் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தியிருக்கிறார். அவருடைய நாமத்தை பிரஸ்தாபத்துக்கு உண்மையான தமிழ் தன் பேரை எங்கே எல்லாம் ஒன் செகண்ட், அது எப்படி இருக்குண்டா, ஆங்கிலத்துல இருந்து ஆங்கிலத்தில் ரெக்கார்ட் என்று இருக்கு. wherever record my name, அதாவது என்ற பேரெல்லாம் எங்க பதிவு செய்யறனோ, அப்படி அதான் உண்மையா பிரஸ்தாபப்படுத்துறேன்னா பதிவு செய்கிறது. என்னுடைய பேரெல்லாம் என்னுடைய நாமத்தை எல்லாம் எங்க பதிவு செய்யறனோ அங்க நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். எஸ், அவர் தன்னுடைய நாமத்தை இப்ப பதிவு செய்திருக்கிறார். ஆமென். இயேசு கிறிஸ்து மூலமாய் இயேசு என்னும் ஒரு நாமத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ரட்சகர் என்கின்ற நாமத்தை கொடுத்திருக்கிறார். இயேசு ரட்சகர். ஆமென். நம்ம நீதிப்படுத்துறவர், நம்முடைய பாவத்தை இருந்து நம்ம நீதிமானாக்குறார். சோ எங்களை இருள இருந்து தூக்கி வெளிச்சத்துல கொண்டு வந்திருக்கிறார். மரணத்தில இருந்து தூக்கி ஜீவனை கொண்டு வந்திருக்கிறார். ஆமேன். நாங்க பாவத்துக்கு மறிச்சு ஜீவனுக்கு பிழைச்சிருக்கிறோம். ஆமேன். நாம இப்ப நித்திய ஜீவனை பெற்றிருக்கிறோம்.
ஆமென். இது அவருடைய நாமம் பிரஸ்தாபப்படுத்திருக்கிறார், பதிவு செய்திருக்கிறார். ஆமென். உலகத்துல எந்த ஒரு மனுஷன் ரைட் அவரை சரியாக நம்பினீங்களா இருந்தா, நீங்க எந்த இருள்ல இருந்தாலும் நீங்க என்ன செய்யலாம்? ஜெயத்தை பெற்றுக்கொள்ளலாம். காரணம், இது இயேசு கிறிஸ்து மூலமாய் சிலுவையில நடந்து முடிஞ்சஸ். ஆமென். அசதியாயிராங்க, சுதந்திரிங்க. எவ்வளவு காலம்? யோசுவாக்கு ஆண்டவர் சொல்றார் பாருங்க. யோசுவா ஐ திங்க் 13, யோசுவா 13 13:1. யோசுவா வயது சென்று முதிர்ந்தவனான போது கர்த்தர் அவனை நோக்கி, நீ வயது சென்றவனும் முதிர்ந்தவனுமானாய், சுதந்திரித்துக் கொள்ள வேண்டிய தேசம் இன்னும் மகா விஸ்தாரமாய் இருக்கிறது. இவர்கள் கானானுக்குள்ள பிரவேசிச்சாலும் கூட இவர்கள் அங்க அதுக்குள்ள சுதந்திரிக்க வேண்டியது என்னவா? மகா விஸ்தாரமா இருக்கிறது. இன்னைக்கு அநேகர் நாம கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டோம் அல்லது ரட்சிக்கப்பட்டுட்டோம் என்றுதான் இருக்கிறார். ஆனா அதற்கு பிறகு அவர்களுக்கு சுதந்திரிக்கிற வழி தெரியுதில்லை. சத்ரு அநேகரை மேற்கொண்டிருக்கிறான் சுதந்திரிக்க முடியாத அளவுக்கு. சோ அவன் எப்படி ஜனங்கள் இன்றைக்கு நடத்துறான்னு சொன்னா, இந்த ரட்சிப்பை அவர்கள் காப்பாற்றுகிற ஒரு பெரிய ஒரு பொறுப்பை பிசாசு மனுஷன்கிட்ட கொடுத்திருக்கு. சோ அதனால இவர்கள் வாக்குத்தத்த பூமிக்குள்ள வந்தும், ஆசீர்வதிக்கப்பட்ட கிறிஸ்துவுக்குள்ள வந்தும் ரட்சிப்பை எப்படி காப்பாற்றுகிறது என்று தங்களுடைய பரிசுத்தத்தை அங்கே முக்கியப்படுத்துறார்கள். பரிசுத்தம் நம்முடைய வாழ்க்கையில முக்கியம் இல்லை என்று நான் சொல்லல. ஆனா பரிசுத்தத்தினால நாம பிசாசையோ அல்லது உங்களுடைய மரணத்தையோ எதையுமே ஜெயிக்க முடியாது. ஏனென்றா பாவம் செய்யாதவர்களையும் மரணம் ஆண்டு கொண்டு. ரோமர் 5:14. சோ விசுவாசத்தினால நாம நீதிமான், விசுவாசத்தினால சத்ருவை நாம ஜெயிக்க முடியும். விசுவாசம் இல்லாம தேவனை பிரியமா இருக்க முடியாது. விசுவாசத்துல நாம வாழ்கிற பொழுது, அவருடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கிற பொழுது, பரிசுத்தம் எங்களோட அது நடக்கக்கூடிய ஒரு காரியம். ஆமென். பரிசுத்தத்தினால நாம ஜெயிக்க முடியாது, விசுவாசத்தினால ஜெயிக்க முடியும். விசுவாசத்தினால ஜெயிக்கிற பொழுது பரிசுத்தமாக நாங்க நடக்கிறதுக்கு பல வாய்ப்புகள் உண்டு. ஆமென். சோ அதனாலதான் பைபிள் சொல்லுது, இயேசு கிறிஸ்துவிடத்துல சீஷர்கள் கேட்டாங்க, தேவனுக்கு ஏற்ற கிரியை என்ன? யோவான் 6, பிதாவுக்கு ஏற்ற கிரியை என்ன? அப்ப கேட்ட பொழுது இயேசு சொன்னாரா, நீங்க பரிசுத்தமாய் வாழுங்க, அது போதும். இயேசு சொன்னாரா பரிசுத்தம் இல்லாம தேவனை தரிசிக்க முடியாதுன்னு சொன்னாரா? இல்லை. அவர் அனுப்பினவரை விசுவாசிப்பதே தேவனுக்கு ஏற்ற கிரியை. சோ இங்க பேதுரு சொல்றார், பரிசுத்தம் இல்லாம தேவனை தரிசிக்க முடியாது. உண்மைதான். அவர் எப்ப சொல்றார்? விசுவாசிகளுக்கு சொல்றார். ஆனா இங்க இயேசு அவிசுவாசிகளுக்கு சொல்றார். விசுவாசிகளுக்கு சொல்லிக்க அவர் பரிசுத்தம் இல்லாம தேவனை தரிசிக்க முடியாதுன்னு சொல்றார். காரணம் என்ன? எஸ், இன்றைக்கு விசுவாசத்தினால இயேசு நம்ம பரிசுத்தப்படுத்துறார். சோ இந்த பரிசுத்தமான இந்த நம்பிக்கை எங்களிடத்துல இல்லை என்று சொன்னா நாம உண்மையாகவே அவரை தரிசிக்க முடியாது. நாம எங்கட கிரியனால பரிசுத்தம் என்று சொல்லிக்க நாம பரிசுத்தம் இல்லை. சோ அப்படி இருக்கிறவர்கள் தேவனை உண்மையா தரிசிக்க முடியாது. ஆனா விசுவாசத்தினால நாம அவருடைய மகா பரிசுத்த ஸ்தலத்துல பிரவேசிச்சிட்டோம். இப்ப எங்களுடைய இடம் என்ன? ஸ்தலம் என்ன? நாங்க பிதாவுடைய வலது பாரசத்துல. சோ இந்த நம்பிக்கை இல்லாதவன் தேவனை தரிசிக்க முடியாது. அதைத்தான் பேதுரு அங்க சொல்றார். அப்ப இயேசு சொல்ற பொழுது தேவனுக்கு ஏற்ற கிரியை என்ன? விசுவாசம். யாருல? குமாரன்ல. ஏன் குமாரன்ல விசுவாசம்? ஜோவான வாசி பார்ப்போம். ஜோவான் 1ஆம் அதிகாரம் நான் வாசிக்கிறேன். 1ஆம் அதிகாரம் உங்கள் எல்லாருக்கும் பழகின அதிகாரம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது,
அந்த வார்த்தை தேவனாயிருந்த அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். அவர் என்று சொல்லப்படுறது இயேசுவை. சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. சகலமும் என்றால் சகலமும் 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 அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. இன்னைக்கு நாம நினைக்கணும் இயேசு ஏதோ உலகத்துல வந்த பிறகுதான் நமக்கு தெரியும். அவர் ஆதி முதல் இருந்தவர். அவர் தேவனோடு இருந்தார். அவர் தான் தேவன். அவ்வளவுதான் கடவுள். சோ அவரால்தான் சகலதும் உண்டானதொன்றும் அவராலே அல்லாம உண்டாகல. சகலதும் சகலதும் என்றால் சகலதும் ரட்சிப்பு, பரிசுத்தம், நீதி, ஆசீர்வாதம் எல்லாம் சகலதும். தீமையை தவிர மிச்ச எல்லாம் அவரால் உண்டானது. தீமையும் அவரால் உண்டானது என்று சொன்னா நாம கடவுளை விசுவாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம எங்கட பாட்டுக்கு வாழ வேண்டிய. தீமையும் கடவுளால தான் உண்டானது. தீமை வந்தது பிசாசினூடாக. சோ நம்முடைய வாழ்க்கையில எது வந்தாலும் பிசாசு தீமையினால சோதிக்கிறது அல்ல. கடவுள் தீமையினால சோதிக்கிறது அல்ல. எங்களோட வாழ்க்கையில எது தீமை நடந்தாலும் அது கடவுளால வந்ததே அல்ல. கடவுள் நம்ம பலப்படுத்துறதுக்காகவும் தந்ததல்ல. அநேகர் நினைக்கிறீங்க கடவுள் நம்ம பலப்படுத்தினது, எங்களை இன்னும் என்ன செய்யறார், வனைஞ்செடுக்கிறார். இல்ல, அதை நீங்க பிள்ளையா நம்புறீங்க. அதனால பிசாச நீங்க உங்களுக்குள்ளே வியாதிய வறுமையை உங்களுக்குள்ளேயே வச்சிருக்கிறீங்க. கடவுள் சகல அவர் மூலம் உண்டானது, அவரால் எல்லாம் உண்டாகல. ரைட்? அப்ப இயேசு கிறிஸ்து தான் அவர் சொல்றார், அவர் அனுப்பினவரை விசுவாசிப்பதே தேவனுக்கு ஏற்ற கிரியை. சகலதும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. சோ இப்ப இன்றைக்கு ஆதாமுடைய கீழ்ப்படியாம ரோமர் 5:5 படி பாவம் மரணம் ஆண்டு கொண்டது. சோ இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவருடைய கீழ்ப்படிவினால, சோ அவர் சிலுவையில மரணம் தன்னை கீழ்ப்படிந்ததுனால அதன் மூலமாக நாம் என்ன செய்தோமாம், அதிகமான கிருபையை பெற்றோமாம், அதிகமான ரட்சிப்பை, பரிபூரணத்தை பெற்றோமாம், ஆசீர்வாதத்தை பெற்றோமாம். சகலதையும் இன்றைக்கு எபேசியர் 3:3 சொல்லப்பட்ட கிறிஸ்துவுக்குள் வாக்குத்தத்தத்தின் உடன் பங்காளிகளாயிருக்கு. அவர் சிலுவையில உங்களுக்காக சகலதையும் சம்பாதிச்சிட்டார். சகலதையும் சம்பாதிச்சிட்டார். ஆமேன். நீங்க ஆளுகை செய்யும்படிக்கு, நீங்க அவரோட உடன் ஆளுகை செய்யும்படிக்கு, ஆட்சி செய்யும்படிக்கு, ஆமேன், அவர் உங்களை அழைச்சிருக்கிறார். சோ எபேசியர் புத்தகத்தை பாத்தீங்கன்னு சொன்னா அப்படி அடுக்கி கொண்டு போகுது நம்முடைய ஆசீர்வாதம். அப்படி சொல்லி போட்டுத்தான் 5ஆம் அதிகாரத்தை சொல்றார், நீங்க அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களா இருங்க, அசதியாராம பாத்திரவான்களா இருங்க. சோ நாம் அழைக்கப்பட்டது கிறிஸ்துவோட ஆளுகை செய்யும்படிக்கு. நாம் அழைக்கப்பட்டது கிறிஸ்துவால சம்பாதிச்ச ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கும்படிக்கு. சோ அப்ப யோசுவாக்கு சொல்றார் பாருங்க, யோசுவா 13 சுதந்திரிக்க கொள்ள வேண்டிய தேசம் இன்னும் மகா விஸ்தாரமா இருக்கு. யோசுவா, நீ வயது போனா என்ன, எத்தனை வயது இங்க இல்லை, ஆனா கிறிஸ்து சிலுவையில சம்பாதிச்சத நீங்க சுதந்திரிக்கிறதுக்கு விஸ்தாரமா இருக்கு. ஆமேன். இன்னும் ஒரு காரியம், அதே யோசுவா புத்தகத்துல 18:3 பாருங்க. யோசுவா, ஆகையால் யோசுவா இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தேசத்தை சுதந்திரித்து கொள்ளப் போவதற்கு நீங்கள் எந்த மட்டும் சுதந்திரிக்கிறதற்கு நீங்கள் எந்த மட்டும் அசதியா இருப்பீர்கள். சோ அசதியா இருக்கிறது கர்த்தருடைய பார்வையில அது சரியான ஒரு கவலைக்குரிய விஷயம்.
இயேசு கிறிஸ்து மரிச்சு உயிர்த்தெழுந்து அவர் சகல வெற்றிகளையும் கொண்ட பிறகு நாங்க சுதந்திரிப்பாம இருப்போமாக இருந்தா நாம அசதியா இருக்கிறோம். சோ பிசாசனுடைய தந்திரம் அது இன்றைக்கு விசுவாசிகளுடைய வாழ்க்கையில அல்லது உலகத்தில வாழ்க்கையில அல்லது கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில விசுவாசத்தை கொடுக்காம, விசுவாசம் அது தேவனுடைய நற்செய்தியை கேட்காம இருக்கு. அதுதான் விசுவாசம், அதான் ரியல் ஃபெய்த். உண்மையான விசுவாசம் அதான் நற்செய்தி ஊடாக வருது. அந்த விசுவாசத்தினுடைய தொடக்கக்காரர் இயேசுதான். ஏன்னா அந்த நற்செய்தியிலிருந்து வர்றபடியால் அதான் பைபிள் சொல்லுது, எபிரேயர் விசுவாசத்தை தொடக்கிறவரும் முடிக்கிறவரும் அவர். சோ அந்த விசுவாசம் நமக்குள்ள வருது. அது வந்த பிறகுதான் நாங்க என்ன செய்யறோம், நாம சுதந்திரிக்கிறோம். இஸ்ரவேல் புத்திரர்கள் அவர்கள் பாலும் தேனும் ஓடுகிற இடம். சோ ஒரு கடவுள் நமக்கு ஒரு காரியத்தை சொல்றாருன்னா அது எவ்வளவுக்கு எல்லாத்திலையும் அது டொப்பா இருக்கு. சோ அவர்களுக்கு கொடுத்தது உலகத்திலேயே மிக சிறந்த ஒரு தேசம். சோ அந்த தேசம் இன்றைக்கு என்னவா இளைப்பாறுதல். அது எங்க இருக்கு? பிதாவின் வலது பாரசத்துல. ரைட்? இப்ப நாங்க எங்க இருக்கிறோம்? அந்த இடத்துல. சோ நாம யாரோட இருக்கிறோம்? கிறிஸ்துவோட, கிறிஸ்துவுக்குள். ஆமென். சோ நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் கிரிய செய்யறேன்னு அர்த்தம் நாம இன்னும் உண்மையாக இளைப்பாறுதலை சந்திக்கல. ஆமென். விசுவாசிங்க, நம்புங்க. இந்த இயேசு சிலுவையில செய்து முடிச்சதை நம்புங்க. இந்த நிஜத்தை நம்புங்க. பாவம் பெருகிற இடத்துல கிருபை என்ன செய்யுச்சா? அதிகமா பெருகிச்சு. பாவத்தை விட அதோட கிருபையில வல்லமை கூட. ஆமென். பாவத்தை விட கிருபையில வல்லமை கூட. அநேகர் சொல்ல முடியும், ஓ கிருபை இருக்கு, சோ அதனால பாவம் செய்யலாம் என்று அநேகர் குற்றப்படுத்த முடியும். ஆனா அதே சொல்றவர்கள் சிந்திக்கையில பாவம் செய்யாத ஜனங்களையும் என்னவாம் மரணம் இருள் ஆண்டவன் என்று ரோமர் 5:14 சொல்லுஸ். ஆனா நமக்கு வேற வழி இல்லை. அவருடைய இந்த உலகத்துல இருக்கும் மட்டும் நாம் என்ன செய்யறோம்? இந்த சரீரத்துல இருக்கிறோம், அங்கே மாம்சம் இருக்கிறபடியால நம்ம பல விஷயத்துல தவறுகிறோம். சோ அப்படி இருக்கிற பொழுது கிருபை என்ன செய்யணும்? அதிகமாய் பெருக வேண்டும். சோ இன்றைக்கு அநேகர் விசுவாசம் இல்லாமத்தான் சங்காரமாகிறார். விசுவாசம் இல்லாம சங்காரமாகிறார். விசுவாசத்தினால மட்டும்தான் நீதிமான் பிழைப்பான். விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை கொண்டிருக்கும். அந்த ஆசீர்வாதங்கள் எங்களை பிறகு பரிசுத்த பாதையில நடத்தும். முன்னிருந்த நிலைமையிலும் எங்களோட பின் நிலைமை அதிகமாய் ஆசீர்வாதமாய் நேர் வழியில காண்பிக்கும். நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒருவன் களவு எடுக்கிறான்னு சொன்னா அவனுக்கு ஆசீர்வாதம் இல்லாதபடியாத்தான் களவு எடுக்கிறான். இதே போல நம்ம மற்ற காரியங்களை இச்சிக்கிறதுக்கு காரணம் என்ன? நம்முடைய ஆசீர்வாதம் இல்லாத தன்மைதான். நம்ம மற்ற கடவுள்களை தேடுறதுக்கு காரணம் என்ன? நாம கிறிஸ்துவுக்குள் எவ்வளவு தூரம் ஆசீர்வதிக்கப்பட்ட என்கின்ற அந்த அறிவு இல்லாதபடியால நாம மற்ற கடவுளத்துல எழுது பின்மாற்றமா போவது காரணம் என்ன? நாம கிறிஸ்துவுக்குள் எவ்வளவு நீதி
என்பதை நம்ம புரியாதபடியால இந்த நீதி நம்முடைய கிரியினால வந்ததல்ல, விசுவாசத்தினூடாக வந்தது. எவ்வளவுக்கு நானும் கிறிஸ்துவும் ஒரே ஆவியாய் இருக்கின்றோம் என்கின்ற அறிவு இல்லாதபடியால தான் நாம் என்ன செய்யறோம். இன்னைக்கு மனுஷர்கள் தங்களுடைய கிரியைகளூடாக இயேசுவை தேடுகிற அந்த பாரமான கட்டான வாழ்க்கையை மக்களுக்கு கொடுத்தபடியால தான் இன்றைக்கு அநேகர் வந்து சிலர் வந்து நாம கடவுளை விட்டு போக வேண்டிய சொன்னேன். இப்ப ஒரு ஆசீர்வாதத்தை தேடி நாம விரைக்கல, அந்த ஆசீர்வாதத்தை நாம கிரியைகளூடாக தேடுகிற பொழுது கிறிஸ்துவிடத்துல எந்த பலனை நாம பெற முடியாது. கலாத்தியர்ல சொல்லப்படுது. அதாவது கிரியையினால நியாயப்பிரமாண நீதிமான் ஆகிறவன் கிருபையை விட்டு விழுகிறான். சோ கிருபையை விட்டு விளைவிக்க கிறிஸ்துவால எந்த பலனும் இல்லை. சோ அதனாலதான் இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் ஆசீர்வதிக்கப்படாம இருக்கிறார்கள். ஆசீர்வாதத்தை தேடி வந்தவர்கள் இங்க ஆசீர்வாதத்தை காணாம இருக்கேக்க, சோ இதை விட நாங்க வந்த வழிக்கே திரும்பி போவோம்னு யோசிக்க முடியும். அதுக்கு வாய்ப்பு இருக்குது. சோ காரணம் என்ன? இதுக்கு யாரு காரணம்? பிசாசு, அவனுடைய உபதேசம். ஆனா ஜனங்களுக்கு இன்னும் கண்கள் திறக்கப்படல. ஜனங்கள் கண்கள் திறக்கக்கூடிய அந்த கிருபையின் உபதேசம் சரியாக போதிக்கப்படல. சோ இன்னொரு கூட்டம் ஜனம் இருக்கும். இந்த வைராக்கியமானது ஆசீர்வதிக்கப்படாம இருந்தாலும் கூட அவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளே இருப்பார்கள். காரணம் அவர்களுக்குள்ள இருக்கிற அந்த வைராக்கியம். சோ அப்ப ஆசீர்வதிக்கப்படாம இருந்து கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறது வந்து அவர்கள் நினைக்கிறார்கள் இதுதான் கர்த்தருடைய வழி என்று. நாங்கள் எவ்வளவுத்துக்கு சகிக்கிறோம் எங்களை, நாம கிறிஸ்துவுக்காக இல்ல, அது நம்முடைய அறியாமை. சோ ஏன் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படல? அவர்கள் கிருபையை தங்களுடைய கிரியினால பெற நினைக்கிறபடியால. பாருங்க, இந்த வசனத்திலேயே பழைய உடன்படிக்கையிலேயே அவற்றை கிருபை மறைஞ்சிருக்கு, இயேசு கிறிஸ்து மறைஞ்சிருக்கிறாருன்னு நான் எப்பவும் சொல்லிக் கொண்டே இருப்பேன். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற, நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து ஆசீர்வதிப்பேன். இந்த வசனத்திலேயே அவர் தன் கிருபையை கொண்டு வர, நான் கிருபையினால மட்டும்தான் ஜனங்களை ஆசீர்வதிப்பேன். நான் என் நாமத்தை எங்க பதிவு செய்கிறேனோ அங்க வந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். இதை ஒரு மனுஷன் ஏற்றுக்கொள்ற பொழுது கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார். ஏன்னா நம்முடைய கிரியையோ, நம்முடைய ரட்சிப்போ, நம்முடைய பரிசுத்தமோ, நம்முடைய நீதியோ நம்மால வராது, இயேசு கிறிஸ்து மூலமாய் வருது. இதைத்தான் அவர் பதிவு செய்திருக்கிறார். உலகத்துக்கு பதிவு செய்தது வந்து இதுதான் அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த சிலுவையில இயேசு கிறிஸ்து மூலமாய். அதான் அவருக்கு இயேசு என்ற பேர், ரட்சகர் என்ற பேர். இயேசு கிறிஸ்து. ஆமென். இயேசு ரட்சகர். இப்ப கிறிஸ்து எங்களை அவர் தன் கிருபைக்குள்ள வச்சிருக்கிறார். ஆமென். நாம் விழுந்தாலும் நடந்தாலும் எழும்பினாலும் என்னத்துக்குள்ள? கிறிஸ்துவுக்குள்ளதான். நோவா பாருங்க, நோவாவுடைய பேழைக்கு இல்ல, அவர்கள் உலகம் ஜல பிரளயத்துல உலகம் வந்து ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படைக்கையும் நோவா வந்து பேழைக்குள்ள, கிறிஸ்துவுக்குள்ள, ரட்சிப்புக்குள்ளதான் இருக்கிறான். அவன் விழுந்ததும் அதுக்குள்ளதான், நடந்ததும் அதுக்குள்ளதான், எல்லாமே அதுக்குள்ளதான். அவன் தன் ரட்சிப்பை இழக்கவே இல்லை. அதே போலதான் இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள்ள விசுவாசத்தின் ஊடாக அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்துக்குள்ள வந்த நீங்க என்றைக்கும் எதையும் இழக்கிறது இல்லை. மாறாக உங்களுடைய விசுவாசத்தின் அறிவை நீங்க என்ன செய்ய முடியும்? இழக்க முடியும். அந்த அறிவை இழக்கிறதுனால நீங்க சுதந்திரிக்க முடியாம, ஆசீர்வாதங்களை அனுபவிக்க முடியாம, வியாதியிலிருந்து வெளியில வர முடியாம, தரித்திரத்திலிருந்து வெளியில வர முடியாம தவிக்கிறீங்க. அல்லது நம்முடைய வாழ்க்கையில பெரிய பெரிய தோல்விகளை நாம சந்திக்கிறோம். ஆனா கிறிஸ்துவுக்குள்ள இயேசு சகல சத்துருக்களை மேற்கொண்டார், சகல நோய்களையும் மேற்கொண்டார், சகல வியாதிகளையும் மேற்கொண்டார், சகல
அக்கிரமங்களை மேற்கொண்டார், சகலதையும் மேற்கொண்டார். ஆமீன். இதுதான் பிதாவுடைய அநாதி தீர்மானம். அநாதி தீர்மானம் என்றா அநாதி அன்பு. அதாவது அநாதி என்றதனுடைய வார்த்தையின் மீனிங் என்ன தெரியுமா? ஆங்கிலத்தில் எவர்லாஸ்டிங், எல்லை இல்லாத அன்பு. அவருடைய அன்பு எல்லை, அதுக்கு முடிவே இல்லை. அவருடைய அன்பை விட்டு யாரும் பிரிக்க முடியாது. இதுதான் அவருடைய அன்பு. ஆமென். அவருடைய அன்பு, அவருடைய இந்த உடன்படிக்கை தான். ஆமென். சோ வசதியா இருக்காதீங்க. கிறிஸ்துவுக்குள் இருக்கிற வாக்கு தத்தத்துக்கு நீங்க என்னவா? வாக்கு தத்தங்களுக்கு உடன் பங்கு. அது உங்களுடைய பங்கு, உங்களுடைய உரிமை. ஆமென். நீங்க அதற்காக எந்த ஒரு கிரியை நடப்பிக்க முடியாது. என்ன பைபிள் எபிரேயர் சொல்லுது 4 ரைட் 7வது வசனத்திலிருந்து வாசிங்க. எபிரேயர் 4:7. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகி உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று வெகு காலத்துக்கு பின்பு தாவீதின் சங்கீதத்திலே சொல்லியிருக்கிறபடி இன்று என்று சொல்வதனாலே பின்னும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். யோசுவா அவர்களை இளைப்பாறுதலுக்கு உட்படுத்தி இருந்தால் பின்பு அவர் வேறொரு நாளை குறித்து சொல்லியிருக்க மாட்டாரே. யோசுவா அங்க கானானுக்குள்ள கொண்டு போனது அது ஒரு நிழல். அந்த நிழலும் அவர்களுக்கு அது பெரிய ஆசீர்வாதம். ஆனா இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள் இந்த இளைப்பாறுதல் நிஜம். சோ இதுதான் எங்களோட ஸ்தலம். உங்களோட ஸ்தலம், உங்களோட இடம், உங்களோட இருப்பிடம் என்ன என்று சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? அந்தந்த தேசங்கள், அந்தந்த பட்டணங்களை தான் சொல்லுவீங்க. ஆனா உண்மையாக நாங்க பிதாவின் வலது பாரசம் இளைப்பாறுதல். ஏன்? இயேசு பிதாவானவர் இளைப்பாறினார். 7ஆம் நாள்ல இளைப்பாறினார். அந்த நாள் யாரை பற்றினது? கிறிஸ்துவை பற்றினது. அப்ப கிறிஸ்துவுக்குள்ள எங்களுக்கு ஒவ்வொரு செகண்டும் ஓய்வினால் தான், ஒவ்வொரு செகண்டும் இளைப்பாறுதல் தான். எந்த இளைப்பாறுதல்? அவர் மூலமாய் வருகிற இளைப்பாறுதல். ஆமென். இயேசு கிறிஸ்து மூலமாய் வருகிற இளைப்பாறுதல். சோ அப்ப இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு வர்ற இளைப்பாறுதல் மிகவும் ஆரோக்கியமானது. இப்ப ஒரு வியாதியிலிருந்து விடுதலை, அது ஒரு இளைப்பாறுதல். அப்ப சத்தியத்தை அறிஞ்சாத்தான், இயேசு என்னென்னத்தை சிலுவையில சுமந்து கொண்டார் என்பதை தெரிஞ்சாத்தான் விசுவாசத்தின் ஊடாக நாம் என்ன செய்யலாம்? சுதந்திரிக்கிறோம். யோசுவா அவர்களை இளைப்பாறுதலுக்கு உட்படுத்த பின்பு ஒரு நாளை சொல்லியிருக்க. ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது. இனி வருகிறது என்று சொன்னா இப்ப இயேசு கிறிஸ்து மூலமாய் சிலுவையில வந்ததான் இங்க பேசுறேன். ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதல் பிரவேசித்தவன், பாருங்க, ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரியைகளை முடிச்சு ஓய்ஞ்சிருப்பான். இயேசு தன் கிரியைகளை முடிச்சு ஓய்ஞ்சது போல அவர் சிலுவையில இப்ப என்ன செய்திருக்கிறார்? முடிச்சு இப்ப பிதாவின் வலது பாரசத்துல உட்கார்ந்து இருக்கிறார். இதைத்தான் ஆதியாமத்திலே பேசப்பட்டிருக்கு. இதைத்தான் யோவான் சொல்றார். எல்லாம் இயேசுவால் உண்டானது, சகலதும் அவர் மூலமாய், அவரால் எல்லாம் உண்டுமே இல்லை. சோ இவன் சகலத்தையும் சிரிசித்தது, நீங்க கண்ணால பாக்குறது எல்லாமே இயேசு. என்ன உங்களை எல்லாம் அவர் சும்மா திடீரென பிறந்த ஒரு பாலகன் அல்ல, அவர் கடவுள். சோ அப்ப அவர் இப்ப ஓய்ந்திருக்கிறார். அப்ப இப்ப இளைப்பாறுதல நீங்க பிரவேசிச்சது ரட்சிப்பு. இளைப்பாறுதல பிரவேசிக்கிறதுனா ரட்சிப்புல நீங்க இளைப்பாறுதல பிரவேசிச்ச உண்மை என்று சொன்னா நாங்களும் எங்களுடைய கிரியைகளை விட்டு ஓய்ஞ்சிருப்போம். சோ அது என்ன கிரிய?
கிறிஸ்து செய்து முடிச்சதுக்காக நாம கிரியை நடப்பிக்க மாட்டோம். ஏற்கனவே அவர் தன்னுடைய தளம்பினால நம்ம சுகப்படுத்தி இருக்கிறார். விசுவாசிங்க. அவர் தன்னுடைய தரித்திரத்தினால எங்களை ஐஸ்வர்யவான்களாக்கி இருக்கிறார். விசுவாசிங்க. ஆமென். அசதியாராம சுதந்திரிங்க கிறிஸ்துவுக்குள். சோ இப்ப நீங்க கிறிஸ்துவுக்குள் இளைப்பாறுதலுக்குள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இந்த தேசத்துக்குள் இளைப்பாறுதலுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கு. ஆமென். இது அவருடைய அன்பு. எவர்லாஸ்டிங் லவ். எல்லையில்லாத அன்பு. ஆமென். சோ இதுதான் உங்களை இப்பத்த ஸ்தலம், நீங்க இருக்கிற இடம், உங்களுடைய ஸ்தானம். ஆமென். நீங்க அவருக்குள்ள அவருடைய புதிய அடையாளத்தை பெற்றிருக்கிறீங்க. இப்ப நீங்க புதிய அடையாளத்தை பெற்றிருக்கிறீங்க. நீங்க அவருக்குள்ள சேர்க்கப்பட்டிருக்கிறீங்க. அவருக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீங்க. ஆதாம் ஊடாக பாவம், மரணம், வியாதி, வேதனை, துன்பம், துயரம் எல்லாம் உண்டாச்சு. ஆனா கிறிஸ்து ஊடாக கிருபை மேல் கிருபை, ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதம். அதை நீங்க விசுவாசத்தின் ஊடாக நீங்க என்ன செய்ய சுதந்திரிக்கிறதுனாலதான் நீங்க மேற்கொள்ள முடியும். ஆமென். கடவுள் இந்த ஆசீர்வாதத்தோடு அவருடைய கற்பனை தான் தன் பிள்ளைகளை உலகத்தில் இருக்கிற ஒரு தாய் தகப்பனே, பிள்ளைகள் அவனுடைய கற்பனை என்ன? தன் பிள்ளைகள் நான் ஆசீர்வதிக்கணும், பிள்ளைகள் நல்லா இருக்கணும். இதுதான் அவருடைய கற்பனை. நம்முடைய பிதாவுடைய கற்பனையும் அதுதான். சோ அந்த கற்பனையைத்தான் அவர் சொல்றார், என் கற்பனையை கை கொள்றவன் அவனை 1000 தலைமுறைக்கு நான் என்ன செய்வேன், அவனுக்கு இரக்கம் செய்வேன் என்று. அவருடைய கற்பனையை நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க. ஒரு உண்மையா நல்ல கடவுளூட்டத்துல இருக்கிற அவருடைய இருதயத்தை, கற்பனையை நீங்க புரிஞ்சாலே நீங்க ஆசீர்வதிக்க போறீங்க. உங்கள் மேல இரக்கம் பெருசு. கடவுள் தண்டிக்கிறவர். கடவுள் வியாதியூடாக நம்மை சோதிக்கிறார், நம்மை திருத்துகிறார் அதனூடாக. அல்லது அவருடைய அன்பை புரிஞ்சு கொள்ளாதவர்கள், அல்லது சிலுவையை நோக்கி பார்க்க முடியாதவர்கள், அதனூடாக பாவி அவர் நீதிமானாக்கினவர் என்கின்ற காரியங்களை புரிஞ்சு கொள்ளாதவர்கள், அல்லது தங்களுடைய கிரியைகளினால, தங்களுடைய ஜபங்களினால, தங்களுடைய ஊழியத்தினால, அல்லது மனுஷனை அதுக்குள்ள கட்டி வச்சிருக்கிறவர்கள் அவருடைய கற்பனையின்படி நடக்கல. ஏன்னா இயேசு கிறிஸ்து மூலமாக கிருபையினாலதான் நம்ம எல்லாரையும் ஆசீர்வச்சிருக்கிறார். ஆமென். கிருபையினால. பவுல் சொல்றாரு, கிரியையினால நீங்க சம்பாதிக்காது என்றார். ரோமர் 11. அது கிரியினால் உண்டாயிருந்தா அது கிருபை அல்ல என்று. ரைட்? கிரியினால் உண்டாயிருந்தா அது கிருபை அல்ல. சோ அப்ப கானான் தேசம் பாலும் தேனும் பாயிற இடம். என்ன அதுக்குள்ள எல்லாமே திராட்சை ரசத்துல இருந்து, திராட்சை கொடியில இருந்து, கனிகள், பேரிச்சம்பழம் கனிகள்ல இருந்து எல்லாம் அங்கே ஆயத்தமாக்கப்பட்டிருந்த இவர்கள் போய் சொந்தரிக்கிறதா அவருடைய வேலை. அதே போல கிறிஸ்துவுக்குள் சகலதும். சோ நாம அதை என்ன செய்யறோம்? அதை விசுவாசத்தின் ஊடாக நம்ம சொந்தரிக்கிறோம், அனுபவிக்கிறோம். நாங்க அனுபவிக்கிற பொழுது நாங்க அவரை சந்தோஷப்படுத்துறோம். பிதாவை நாம துக்கப்படுத்தல, பிசாசை நாம துக்கப்படுத்துவோம். நாம அனுபவிக்கிற பொழுது அல்லது மனுஷர்கள் நம்ம பார்த்து எரிச்சல் படலாம். ஆனா பிதா சந்தோஷப்படுகிறார். காரணம், நாம இயேசு கிறிஸ்து மூலமாய் வந்ததை விசுவாசத்தின் ஊடாக நாம அனுபவிக்கிறோம். ஏன்னா நாம நம்முடைய கிரியைகளை விட்டு ஓஞ்சிட்டோம். ஏன்னா நம்ம செத்த கிரியைகளை விட்டு நாம ஓஞ்சிடுவோம். பைபிள் சொல்றது மனுஷனுடைய கிரியைகள் எல்லாம் செத்த கிரியை. ஏன்? நாம ஆசீர்வாதத்துக்காக அல்லது கடவுள் அது நம்முடைய பெர்ஃபார்மன்ஸுகள், நம்முடைய செயல்கள், நம்முடைய திறமைகள் ஊடாக நாம அதை சுதந்திரிக்க போறது அது எல்லாமே செத்த கிரியை.
சோ அந்த செத்த கிரியலுக்கு நாம என்ன செத்துரும். இன்னைக்கு கிறிஸ்துவோட இருக்கிறது செத்த கிரியை. ஆமீன். ஏன் நாம சர்ச்சுக்கு போறதே நம்ம போனா தான் கடவுள் நம்ம ஆசீர்வதிப்பாருங்க. இதெல்லாம் செத்த கிரியை. ஆனா விசுவாசத்தோட ஏற்கனவே கடவுள் நம்ம ஆசீர்வதிச்சிட்டாருன்னு நீங்க போங்க. அதை பற்றி நான் ஒன்றுமே சொல்ல. அவரோட கற்பனையை புரிஞ்சிடுங்க, அவருடைய அன்பை புரிஞ்சிடுங்க, அவருடைய கிருபையை புரிஞ்சிடுங்க. அப்பொழுது நீங்க அவரை என்ன செய்வீங்க? உண்மையா நேசிப்பீங்க. உண்மையா நேசிக்கணும், அவரை விசுவாசிப்பீங்க, அவரை நம்புவீங்க. சிறு எல்லா காரியத்திலையும் கிறிஸ்துவை நீங்க நம்புறீங்க. அந்த நம்பிக்கை தான் அவர் மேல வைக்கிற அன்பு. சோ அப்ப இங்க என்ன சொல்றது? தேவன் தன்னுடைய கிரியலை முடிச்சு ஓய்ந்தது போல அவனும் இளைப்பாறுதல அவனும் ஓய்ஞ்சிருப்பான். கிரியலை விட்டு ஓய்ஞ்சிருப்பான். செத்த கிரியல் ஓய்ஞ்சிருப்பான். நியாயப்பிரமாணத்தினால நீதிமானாகிற கிரியலை விட்டு ஓய்ஞ்சிருப்பான். ஆனா அவனுக்குள்ள பிறகு வர்றது எல்லாமே விசுவாசம். விசுவாசத்தினால நாம இளைப்பாடுற பொழுது, கிறிஸ்துவின் அன்பில நாம பிதாவுடைய அன்பில இளைப்பாடுற பொழுது, அவருடைய ஆசீர்வாதங்களை நாம சுதந்திரிப்போம். அது நமக்குள்ள புரண்டோடும். அது நம்முடைய வாழ்க்கையில எல்லா பகுதியிலையும் புரண்டோடும். சோ அதன் பிறகு நாம ஜனங்களை நாங்க நேசிப்போம். ஜனங்களை நேசிப்போம். ஏன்? எங்களுக்கு தெரியும் பிதா எப்படி ஒவ்வொருவரையும் நேசிக்கிறார். எல்லை இல்லாத அன்பில பிதா நேசிக்கிறார். இன்னொரு காரியத்தை மட்டும் நான் சொல்லிட்டு முடிக்கிறேன். யாத்ராமம் இல்ல, உபாம் 14. சோ 22 இருந்து வாசிக்கிறேன். நீ உன் தேவனாய் கர்த்தருக்கு எப்பொழுதும் பயந்திருக்க பழகும்படிக்கு வருஷந்தோறும் நீ விதைக்கிற விதைப்பினாலே வயலில் விளையும் எல்லா பலனிலும் தசமபாகத்தை பிரித்து உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே உன் தானியத்திலும் உன் திராட்சரசத்திலும் உன் எண்ணெயிலும் தசமபாகத்தையும் உன் ஆடு மாடுகளின் தலையீற்றுகளையும் அவருடைய சந்நிதியில் புசிப்பாயாக. ஆண்டவர் சொல்ற, நீங்க தசமபாகத்தை புசிக்கட்டாம், திராட்சரசத்தை புசிக்கட்டாம், எண்ணெயை புசிக்கட்டாம். இதெல்லாம் அவருடைய முதல் பலம். பாருங்க, கர்த்தரிங்க புசிக்க சொல்ற, எங்களே புசிக்க. இங்க எல்லாம் இது என்னத்தை இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்து. தசமாகம், தானியம், எண்ணெய் இதெல்லாமே அவர் சிலுவையில செய்து முடிக்கிறது தான் வெளிப்படுத்து. ஆமென். சோ இங்க நாங்க என்ன தசமாகத்தை கொண்டு வான்னு தானே சொல்றோம். இப்ப என்னிடத்துல கொண்டு வான்னு தானே சொல்றோம். ஆனா இங்க தசமாகம் என்ன சொல்லப்படுது? நீ புசி. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும் காலத்தில், அதாவது இவர்கள் அங்கே கானான்ல போற காலத்தில், உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொண்ட ஸ்தானம் உனக்கு வெகு தூரமா இருக்கிறபடியா, இவர்கள் இன்னும் போய் சேராதபடியால வழி பிரயாணத்தின் வெகு தொலைவின் நிமித்தம் நீ அதை கொண்டு போக கூடாது இருக்க, அதை இவர்கள் எல்லா சாமான்களையும் தூக்கி கொண்டு போகாதபடியால அதை பணமாக்கி பண முடிப்பை உன் கையில் பிடித்துக் கொண்டு உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொண்ட ஸ்தலத்துக்கு போய் அங்கே உன் இஷ்டப்படி ஆடு மாடு திராட்சரசம் மதுபானம் முதலான சகலத்தையும் பணம் கொடுத்து வாங்கி உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில், ரைட், அவருடைய சந்நிதி என்னவா? அங்க கானான் தான் அவருடைய சந்நிதி. ஏன்னா அந்த ஸ்தலம் தான் கர்த்தர் கொடுத்தது. அதே போல இன்னைக்கு நாம இளைப்பாறுதல் தான் எங்களுடைய அவருடைய சந்நிதி. கிறிஸ்து தான் அவருடைய சந்நிதி. ஆமீன். நாம நினைக்கிறோம் சர்ச் அண்டு. நோ, சந்நிதி நாம இன்றைக்கு எல்லாருமே நாம் அவருடைய சந்நிதியிலான் இருக்கிறோம், அவருடைய வலது பாரசத்துல. ஆமேன். நீயும் உன் குடும்பத்தாரும் வாசல் இருக்கிற லேவியனும் புசித்து சந்தோஷப்படுவீர்களா? உன் வாசலில் இருக்கிற லேவியர் வாசல்லாம் இருப்பார். அவர்கள் இந்த இதுக்கு சுதந்திரமானவர்கள் அல்ல. அவர்கள் தனி ஆசாரியத்துவத்தை மட்டும்தான் செய்வார்கள். அவர்கள் இதுக்கு பங்கு இல்லை. அவர்கள் வாசல்ல தான் இருப்பார்கள். பாருங்க, இதுல பயங்கரமான ஒரு ஜோக் இருக்கு. அங்கே நீ உன் இஷ்டப்படி ஆடு மாடு லேவியனுக்கு உன்னோட பங்கு சுதந்திரம் இல்லாதபடியால் அவனை கைவிடாயாக. லேவியனுக்கு உன்னோட பங்கு இல்லை.
சோ 3ஆம் வருஷத்தின் முடிவிலே அவ்வருஷத்தில் உனக்கு வந்த பலன் எல்லாவற்றிலும் தசமாத்தை பிரித்து உன் வாசலில் வைக்க கடவாய். ஏன்? லேவியனுக்கு உன்னுடைய பங்கும் சுதந்திரம் இல்லாதபடியால் அவனும் உன் வாசல்களில் இருக்கிற பரதேசியும் திக்கற்றவனும் விதவையும் வந்து புசித்து திருப்தி அடைவார்களாக. அப்பொழுது உன் கை செய்யும் வேலையெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். இந்த தசமாத் என்ன செய்யட்டாம்? 3 வருஷத்துக்கு பிறகு சேர்க்கிறத முதல் ஒவ்வொரு வருஷம் சேர்க்க சொல்றார். அதை நீ புசி, தானியம் எல்லாத்தையும் புசி. இது எல்லாமே இயேசு கிறிஸ்து சிலுவையில செய்து முடிச்சதனுடைய அதனுடைய நிழல் தான் இது. அப்ப இன்றைக்கு நாம இயேசு செய்து முடிச்சதைத்தான் நாம புசிக்கிறோம். அதை புசிக்க வேண்டும், நாம் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க வேண்டும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு பிறகு சொல்றார், நீ தசமாத்தை எடுத்து லேவியனுக்கு உன்னோட பங்கு இல்லாதபடியால நீ என்ன செய், உன் வாசலில் கொண்டே வை, அவர்கள் வந்து அதை எடுத்து புசிக்கட்டும். அதனாலதான் எபிரேயர்ல சொல்லப்படுது 7ஆம் அதிகாரத்துல லேவியருக்கு மட்டும்தான் தசமாம் வாங்குறதற்கு அதிகாரம் கொடுத்தார். ஆனா இன்றைக்கு நாம தசமாத்தை வாங்குறோம் என்று சொன்னா நாம இங்க கிறிஸ்துவோட பங்கு இல்லாதவர்களுக்கு அடையாளமாக பேசப்படுது. நாம லேவி கோத்திரமா பங்கு இல்லாம போறதுக்கு இல்ல. அதனாலதான் புதிய உடன்படிக்கையில சபைகளில எங்கேயும் தசமாத்தை புரிஞ்சு பேசல. ஏனென்றா நாம கிறிஸ்துவுக்கு பங்குள்ளவர்கள், நாம கிறிஸ்துவோட உடன் பங்காளிகள். நாம லேவி கோத்திரம் அல்ல, நாம வாசல்ல இருக்கிறவர்கள் அல்ல, நாம கிறிஸ்துவின் வீட்டுக்குள் பிரவேசித்தவர்கள். சரியான வெக்கமா இருக்கு எனக்கு இதை கேட்க. இன்னைக்கு கிறிஸ்தவத்துக்கு இல்ல தசமாம் நுழைஞ்சஸ். அது மட்டுமல்ல, அவங்க சொல்றார்கள் நாங்க உடன் பங்காளிகள் அல்ல. ஆனா ஆண்டவர் சொல்ல தசமாதனி புசி என்றார். எங்களே. ஆனா இங்க 3 வருஷத்துக்கு பிறகு 3 வருஷத்தால தசமாத்தை எடுத்து வாசல்லவை என லேவியர் வந்து விதவைகள் வந்து அல்லது பரதேசியில் வந்து அதுக்கு அவர்கள் அதனால் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் என்று. ஆமென். சோ ஆகவே எத்தனை பேர் நீங்க அசதியாயிராம, சோ இது அதாவது விசுவாசத்துக்கு வாங்க, அசதியாயிராம கிறிஸ்துவுக்குள் வாக்குத்தத்தத்தை சுதந்திரிங்க. சோ உங்களோட வாழ்க்கையில சுதந்திரிங்க. நீங்க விசுவாசிக்க உங்களுக்குள்ள இருக்கிறது எல்லாம் பட்டுப்போம். உங்களோட வியாதி பட்டுப்போம். நீங்க பாக்குற உங்களோட காதால கேட்டது பார்த்த வியாதி வந்து அது உயிர் இல்லை, அது சிலுவையில ஏற்கனவே மரிச்சிட்டு. நீங்க விசுவாசிக்கிற பொழுது அது இப்பொழுதே நிஜமாகவே பட்டுப்போஸ், வேர் பட்டுப்போஸ். உங்களுக்குள்ள இருக்கிற வியாதி சிந்தனை வேர் பட்டுப்போஸ். உங்களுக்குள்ள இருக்கிற தோல்வி சிந்தனை வேர் பட்டுப்போகுது. உங்களுக்குள்ள இருக்கிற எதிர்காலத்தை குறிச்ச பயம் அந்த வேர் பட்டுப்போஸ். எல்லாம் பட்டு போட்டும். உங்களுக்குள்ள ஆசீர்வாதம் துளிர்க்கட்டும். கிறிஸ்துவுக்குள் நீங்க இருக்கிறீங்க, அவருக்குள் இருக்கிறீங்க. அவருக்குள்ள இருக்கிற வாக்கு தத்துவத்துக்கு நீங்க உடன் பங்காளிகளா இருக்கிறீங்க. நீங்க இளைப்பாறுதல் தேசத்துக்குள்ள வந்துட்டீங்க. பிதாவின் வலது பார்சத்தில் இருக்கிறீங்க. அவருடைய நாமம் பிரஸ்தாபப்படுத்தப்பட்ட ஸ்தலத்துக்கு வந்திருக்கிறீங்க. ஆகவே கிறிஸ்து உங்களை இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிற சுதந்திரிங்க. இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறேன். ஆமென்.